இந்த நல்ல பக்கத்தை பாருங்க என்னன்னு சொல்லி இருக்கிறேன். அது உங்களால உங்களுக்கு தான் டீச்சர் அது சரியன்னு சொன்ன பேரண்ட்ஸும் இருக்கணும். அது உங்களால நீங்க தான் அப்படி பாப்பீங்க, நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம்னு சொன்ன பேரண்ட்ஸும் என்னோட இருக்கணும். ஆனால் அது உண்மைங்க. நல்ல பக்கங்கள் பார்க்க ஒரு எப்படி என்னன்னா ஒரு ஆள்கிட்ட ஒரு நல்ல பக்கம் இருக்குது. ஆமா, அந்த நல்ல பக்கத்தை நாங்கள் அவாக்கு சிலவள காட்டி கொடுக்க நாங்களும் சொல்லிக்க நீங்கள் இப்படி இருந்து பாருங்கவன், இப்படி செய்து பாருங்கவன் சொல்ல. எனக்கு எந்த அனுபவத்துல நான் ஒரு பிள்ளை என்னோட படிக்கிற பிள்ளை இந்த அம்மா அவ நெடுக கவலைப்படுவா, சுத்தியா இப்படி கிடைச்சிச்சு எனக்கு இப்படி நடக்குதுன்னு. ஆனா நான் சொன்னேன், நீங்க மாறி பாருங்க, இனி நல்லதுகளை சொல்லுங்க, நல்லதுகளை செய்யுங்க. இந்த பிள்ளைக்கு நீங்க இப்படி கதைச்சிங்களா, இப்படி வந்தா இந்த பிள்ளையோட சேர்ந்து வந்தாளப்பா, பிள்ளையோட சேர்ந்து வந்தா நான் இப்படி நல்ல. அவ இப்ப மாறிட்டா. அவ சொல்லாமல் டீச்சர் இப்படி நடக்குது, எனக்கு இப்படி சந்தோஷமா இருக்கிறேன்னு இப்படி கதைப்பா. இப்ப அந்த நிலைகளுக்கு நாங்கள் மாறி சொல்ல அதுவும் ஏற்கக்கூடிய ஆக்களுக்கு தான் நாங்க சொல்லலாம், எல்லோருக்கும் கதைக்கவும் முடியாது. பாத்திரம் மறைஞ்சுதான் நாங்க கொடுக்கலாம், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர். நீங்க சொன்னது உண்மை மோனா. நான் இருக்கின்ற மார்க்கத்தில் சூரத்தில் ஹலக் என்று சொல்கின்ற சூரா ஒரு குர்ஆன் ஆயத்தில் நல்லதை பாருங்கள் என்று, கெட்டதை விட்டுட்டு நல்லதை பாருங்கள் என்று சுட்டி காட்டப்படுகிறது. ஏனென்று சொன்னா முகமது நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது அவர் சொல்றாரு, இந்த மனைவிட்ட நல்ல விடயத்தை நீ பார்க்கலையா, கெட்டதையே அடுக்கி கொண்டு போறாரு. அப்ப சொல்ல கேட்கிறார், நல்ல விடயத்தை பார்க்க, அவன் நல்ல சமைக்கிற இந்த பிள்ளைகளை பாக்குற, அப்ப அவரோட சேர்ந்து வாழ்ந்து அவர் பதில சொல்லி அனுப்புறாரு. அதாவது சூரத்துல் ஹலக்குன்ற ஒரு அத்தியாயமே சொல்லுகின்றது. தெரியும் நல்லது பார்க்க வேணும் என்று, ஆனாலும் மனது வலிக்கின்றது, இப்படியும் நடக்கின்றது. நீங்க சொன்ன மாதிரி நானும் மாற்றிக்கொள்கின்றேன், நல்லதை பார்த்துக் கொள்கிறேன். சில நேரங்கள்ல நானும் மனிதர்கள் தானே, அவ சில நேரம் பிழைபடுவது சகஜம். முன்னுக்கு அடுத்த சிந்தனைகள் வரும்போதும் இப்படியும் நடக்கின்றது என்ற அந்த நீங்க சொல்லியிருந்தீங்க வேதனைக்குரிய விடயமாக அதை பதிவு செய்து கொள்கின்றேன், மாற்றிக்கொள்கின்றேன். நன்றி. அதான் நான் சமயம் தவறு என்பதற்காக நான் சமயத்தை எதிர்ப்பதில்லை. சமயத்தை கடைபிடிப்பவர்கள் தவறாக நடப்பதனால் எனக்கு சமயம் பிடிப்பதில்லை. இப்ப நீங்கள் சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத கடவுளாக நினைச்சிட்டு அதை ஏற்றுக்கொள்ளாம வாழுறீங்க. உங்களை மட்டும் பல சொல்லல, என்னையும் சேர்த்துத்தான். அப்படித்தான் முடிஞ்ச வரைக்கும் இனி சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளிகளை நாங்கள் குறைத்து வாழ தொடங்க வேண்டும். அப்போது இறைவனை நாங்கள் வெளியில் தேட தேவையில்லை. மிச்சம் உங்களுக்கே விளங்க நான் என்ன சொல்ல. இதை செய்து பார்த்தா எனக்கு என்னென்னால் இப்ப இலங்கை சமூகம் எனக்கு தெரிஞ்சது தமிழ் சமூகம் இவர்கள் மிக 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 கேவலமான நிலைக்கு போயிட்டார்கள். இனி நானும் அது சேர்ந்து சொல்றதை விட ஏதோ என்னளவிலேயாவது மாற்றத்தை நானாவது ஏற்படுத்தி என்னுடைய இறப்பை கண்டுகொள்ளலாமான்றதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. இதைத்தான் பரப்ப வேண்டும் என் சூழலில். நான் உலகத்தை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. நான் திருப்பி அதுவும் இந்த காற்றில் உள்ள உறவுகள் கூடுதலாக அதை எதை என்றாலும் மனம் திறந்து வாழ்த்தை சொல்லி இப்படியும் சிலவளை செய்திருக்கலாமோ என்று எண்ணினேன், வேறொன்றுமல்ல, தொடருங்கள் என்று சொல்லுகிற பக்குவம் எங்களுக்கு வர 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 நாங்கள் மனிதரில் மாணிக்கங்களாக மாறுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக. மாமியார் கொடுமை, இப்போ வாணியின் குடும்பத்திலும் ஒரு இளைய பெண் தற்கொலை செய்து கொண்டார் 2 நாட்களுக்குள். 22 உயர்ந்திருக்கிறது 2 மாசத்தில். வடக்கிலும் வன்னியிலும் மணிக்கணும், கிழக்கிலும் வன்னியிலும். வடக்கில் 2 பேர் தான் தற்கொலை செய்தார்கள். அதுவும் ஒருவர் திருகோணமலையை சேர்ந்தவர். ஆக வடக்கில் 1, வன்னியிலும் கிழக்கிலும் சேர்ந்து 22 பேர் பிப்ரவரி மாதத்துக்குள் 2 மாசத்துக்குள் தற்கொலை. இப்ப தற்கொலை செய்யறது தான் ஈழ சமூகத்தின் ஒரே ஒரு விதியாக நாங்க சொல்ல முடியுமா? அதை மாற்றணும். அதுக்காண்டித்தான் அதை சொல்ல வந்தேன். தப்பு ஒன்றும் இல்லை. சொன்னார்கள் 2 விஷயம், மனதை நாம் மாற்றிக்கொள்ளலாம், அந்த உடலை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆனால் அதெல்லாம் அறிவறிக்காதை. அவர் இல்லை இப்போது, நான் இருந்தாலும் நான் பொதுவாக சொல்றேன், எங்களோட மனசு எங்களோட உடலை மாற்றும். இதை சமயங்கள் சொல்லித்தர இல்லையன்னா நான் இங்க ஒன்றும் செய்யலாம்.
ஆனா வஜிதாவும் தேடி பிடிச்சு வருவாரு. அடுத்த எல்லாமே இல்லை, இது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கொண்டு வருவீங்க கண்டிப்பா. நல்லதையெல்லாம் சொல்லியிருப்பாருல்ல, நாம் கடைபிடிப்பதில்லை. எனக்கு நேற்று வயசாயிட்டது. இப்ப நான் குருவானை நோன்பு காலத்தில் கூடுதலாக ஓதக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குது. நான் லீவில் இந்த நோய் இந்த சிக்ல நிக்கிறபடியால் அப்ப நான் பார்த்தேன் நாசாவில் ஒரு ஒரு இமாம் அவர்களின் பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த இமாமை பத்தி நான் கேட்டிருக்கின்றேன். அவருடைய பெயர் எனக்கு டக்குன்று வரவில்லை. அப்ப நான் அதுல ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ஒரு புதறிவு ஒன்று நடக்கின்றது. அந்த பொழுது இந்த என்ன டிவி மறந்து விட்டு இஸ்லாமிய நோன்பு காலத்துக்கு நாடி அதுல அந்த கேள்வி கேட்கப்பட்டது. பதிலாக அந்த வெல்லுவோம் யார்கள் அப்படின்ற ஒரு பகுதி மாதிரி அந்த கேள்வியில நான் குர்ஆன்ல ஓதிருந்தேன் வெள்ளிக்கிழமைன்றத. அந்த நாசா அந்த அவர்தான் முதல் ரைட் சகோதரருக்கு இவர் இந்த சஹாபி தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்படி வானத்துல பறவைகள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், ஒரு காலத்தில் இரும்பு பறக்கும், அதை ஆச்சரியமாக பார்ப்பார்கள் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது எல்லோரும் ஒரு பேரு இப்படி என்று சொல்லி அவருக்கு பேசிக்கொண்டிருந்தார், இரும்பு எப்படி பறக்கும் சொல்லி. அதுக்கு பிறகு இவர் அந்த ஒரு நல்ல அத்தியான கட்டிக்கார அறிஞராக இருந்திருந்தார். அவர் என்ன செய்தார், இதை தேடலாக பார்க்கின்றார். பார்க்கும் பொழுது அந்த பறவைகளை பார்த்து அவர் இந்த விமானங்களை செய்ய விடுறார், இப்படி செய்யக்கூடிய மாதிரி. அதுக்கு பிறகுதான் ரைட் சகோதரர்கள் அதை பாருங்க, சாந்தினி அவர்கள் சொல்ல போறார். அதுக்கும் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னமே புஷ்பக விமானத்தில் ஏறி பயணித்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனமானது கொண்டு வர போறார். நீங்களும் கேள்விப்பட்டு இருக்கு. அதே மாதிரி எதுல சொன்னாங்க எதுல சொல்லல என்ற அர்த்தம் இல்லை. சொன்னது சரி என்றால் நாம் ஏன் கடைபிடிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வியை தவிர அந்த பேரு என்ன சொன்னார்கள் சொல்லவில்லை என்பது இல்லை, அது பொருள் அல்ல. இருக்கலாம். அதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த சண்டை பிடிக்கிறாங்க தானே, அந்த இஸ்ரேல் இருக்குதானே, அந்த இல்ல இஸ்ரேல் பலஸ்தீன் அந்த பள்ளிவாசல், அதுல இருந்து விண்வெளி யாத்திரை என்று சொல்கின்ற அந்த குதிரை என்று சொல்லி கிறிஸ்தவ மக்களும் அதை இருப்பார்கள். முகம் மாதிரி வெள்ள குதிரை, அந்த குதிரை சிறகோடு இருக்கிற குதிரை, அந்த குதிரையின் மூலமாக சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றார்கள், நரகம் சொர்க்கத்தை காட்டின வரலாறுகள் இருக்கின்றது. அப்பெல்லாம் அந்த பறந்துதான் இருக்கிறது, மனிதனால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அதன்படினால நாங்கள் தான் இப்ப எனக்கு எங்க என்றாலும் எதையாவது ஒன்று கேட்டேன்னா அதை பற்றி அதுல இருக்க நல்லதெல்லாம் என்னுடையதாக்கிடுவேன். சரியா? அது ஏன் நீங்கள் என்று வஜிதா அவர்களை சாந்தினி அவர்களை மட்டும் சொல்லவில்லை, நீங்கள் என்பது என்னை சுற்றி என்னையும் சேர்த்து நாங்கள் ஏன் அதை செய்வதில்லை? நல்லது தானே சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன்ல சொன்ன என்ன, திருமணத்துல சொன்ன அதை நான் எங்கு நல்ல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எனது மார்க்கம் இதுதான். உண்மையில 4 மதங்கள் மிக்க நல்ல விடயங்களை நான் எடுத்துக்கொண்டேன். அது என்னது இந்திய உங்களோட தலைப்பின் படி கொஞ்சம் நிறைவுக்கு வரலாம். அப்படி என்றால் நீங்கள் எங்களை உறுப்போர்களை, எங்களை துன்புறுத்துவோர்களை, எங்களை தொடர்ந்தும் நிந்திப்போர்களை நீங்கள் ஏன் அரவணைப்பது இல்லை என்பதை சிந்தித்து நாங்கள் விட வரலாம். நான் அதை செய்கிறேன், நான் உபதேசி அல்ல. என்னோட யாராவது என்னை அடுத்து கெடுக்கிறதுக்கே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் நான் முன்பு அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், காற்றிலேயே எப்படி இருப்பேன். சரியா? ஏன்னா இப்ப அப்படி அல்ல. எனக்கு சிரிப்பு வரும், அவருக்கு என்னுடைய உதவி தேவைப்படுகிறது என்றது தெரிய வந்திருக்குது. அப்ப நான் ஏதாவது செய்யணும் அவருக்கு, அவர் பாவம், அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற எண்ணம். அப்ப இதை சமய சிந்தனைகள் சொல்பவர்கள் செய்யாத போது எனக்கு வேற வழி இல்லை, சமயங்களை தப்பு வந்துட்டு போறேன். சமயம் தப்பா? அப்படி இருக்காது என்ன? இப்ப பரீட்சை எல்லாம் பிழை இல்லை, ஆனா இன்றைய பரீட்சை முறையே பிழைங்கிற போது எனக்கு வேற வழி இல்லை, பரீட்சையை நிறுத்துங்கள். இப்ப தமிழ் பள்ளிக்கூடம் பிழை இல்லை, ஆனா இன்றைய தமிழ் பள்ளிக்கூடங்கள் நடைமுறை பிழையா இருக்கிறபடியா எனக்கு வேற வழி தெரியல, பள்ளிக்கூடம் எல்லாம் மூடுங்கோன்ற எக்ஸ்ட்ரீமா போறேன். இன்றைய தலைப்பின்படி சில மாமியார் இப்ப இந்திய படத்தை நாடகம் பார்ப்பதுன்னு சொன்னேன், அவர்கள்லாம் இலங்கையில பரப்பிட்டார்கள் போல இருக்கு. இந்தியாவில் அது ஒரு கருப்பொருள்.
பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை. உண்மையில அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அப்படி எல்லாம் நடந்ததா இல்லையே என்று சொல்ல ஆரம்பிக்கணும். இனிமேல் இவங்களுக்கு உலகத்தை மாற்றுவது விருப்பம் இல்லை. நாங்கள் பிழையான மற்றவருடைய பிழையான முதுகுகளை சுரண்டி அதை எங்கள் புனித வாயால் கதைப்பதை தொழிலாக வைத்திருக்கிறோம். இலங்கை அரசியலும் அப்படித்தான், சமயங்களும் அப்படித்தான். ஆம், நல்லது. மாற்றிக்கொண்டு வாழ்வோம். மிக்க நன்றி. அப்ப இன்றைக்கும் இல்லை, நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நல்ல காலம். நான் இந்த 5 மணிக்கு வேலைக்கு வந்தது இல்லையென்றா நானும் வேலையும் இழந்து இதுக்குள்ள நின்று இருப்பேன் பேசாம. நீங்களும் எல்லாரும் வேலையில இருந்து இணையுங்க. நீங்கள் சாந்தினி அவர்களை போல வஜிதா அவர்களுக்கு கஷ்டமா நினைக்கிறேன். ஏர்போர்ட்ல ரெண்டு இப்பொழுது புது சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜனவரியோடு இருந்து எங்களுக்கு மொபைல் தொடக்கூடாது, கிளவுஸ் ஒன்று வச்சிருக்கிறார்கள். அதுக்குள்ள வச்சு போட்டு இந்த லேண்ட் டெலிபோன் இல்லை, அது சரிதான். எனக்கு இங்க ஒரு சிறிய சலுகை கிடைத்திருக்கிறது. நான் அந்த அடிப்படையில் தான் பேசுவது தவறு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நேரலை என்றது என்னுடைய முதலாளிக்கு தெரியும். ஆனா அவருக்கு தேவை என்றபடினால் செய்யற போது அந்த சலுகையை நான் சலுகையாக ஏற்றுக்கொள்வேன். மற்றும்படி இப்ப இது முடிஞ்ச உடனே கேட்பனே தவிர நான் பேச மாட்டேன். வானொலியில போட்டு பொக்கெட்ல இருக்கும், என் போனுக்கு கேட்டு என்னுடைய இப்ப எல்லாம் வேலை செய்தவர்னா காய்ச்சி கொண்டிருக்கேன். அவரிடத்தை நீக்கியது அப்படி போல செய்யலாம். அதனால இதை என்ன செய்யறது, புரியவர்களை எப்படி சேர்க்கிறது? தனிய சமய சிந்தனைகளுக்கு மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில திறக்க போறோமா? பிள்ளைகளையும் நம்பிக்கையோட கூப்பிட்டு விட்டு 10:40 வாங்க கதைக்கு வந்து வரமாட்டார்கள். ஒரு 2 பேர் வந்துட்டு இல்ல குற்றாங்க, மாமா உங்களை காண இல்லை. சரி, சாந்தினி அவர்களும் சேர்ந்து சிந்திங்க, வஜிதா அவர்களும் சிந்திங்க, சூழல்கள் எப்படி கொண்டு போகலாம். உங்களோட ஊர்ல இருந்து இணைகிற தொகுப்பாளர் எல்லாம் இப்ப வீட்டை சும்மாதான் நீ தலையை விரிச்சிட்டு காய போட்டு இருப்பாங்க. சுகம் இல்லாம கொஞ்சம் வர மாட்டாங்க. சுகம் இல்லைன்னா வாங்கலாம், வந்து பேசினா சுகத்தை நாங்க தேடி தருவோம் தானே. கவிக்கு எல்லாம் உதாரணம். கதைக்காம கதைப்பாரு, கதைக்க தொடங்கினோம் கொஞ்சத்துல பார்த்தா பெரிய சட்டவாசமா சிரிச்செல்லாம் கதைப்பாரு. நீங்க காமுகத்துல வாங்கல, இந்த ட்ரீட்மெண்ட் தாரணும் உங்களுக்கு. எனக்கு கோபத்தை ஏற்படுத்தியாவது ஒருவரை குணமாக்க தெரியும் எனக்கு அந்த சக்தி. சரி, நல்லது நல்லது. நான் 10:40 மீண்டும் இணைகிறேன் இளையவர்களோட. நாங்கள் இப்போதைக்கு விடைபெறும். நன்றி மோனனா, நன்றி 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 ஐயார்களே, நன்றி சாமியார்களே, நன்றி ரஜினியர்களே. இது மிக்க மகிழ்ச்சி. தொடர்போம். நன்றி, வணக்கம். 10:40 நான் காட்டிലേക്ക് வருவேன். இப்போ 9:40 1 மணிக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பாலனவர்களும் கேட்டுக்கொண்டுதான் இருந்திருக்கீங்க, வந்து பேசிருக்கலாம். அதான் இப்ப மோனனா உங்களை எல்லாரையும் அழைச்சதாங்க. அப்போ ஒரு மாமியை பற்றி விட்டேன், நான் கேட்டிருந்தேன் சார், கேட்டுக்கொண்டு ப்ரோக்ராம் முடிஞ்சதோ.
வணக்கம். வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைக்கு சோக கட்டம் என்னண்டா, பெற்ற தெய்வம் வாசிக்கிறதுக்கு ஆக்கள் இல்ல. அப்ப இளையோர் யோகாக்கு எப்படி ஆக்கள் வருவினம் வந்துட்டு அது ரெண்டையும் இப்ப கொஞ்சத்துக்கு முன்னதான் எல்லா சிந்தனையை முடிச்சுட்டு 10:40 வருவோம் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் போட்டபடியா அப்ப இப்பவே மற்ற இளையோர் யோகாவுக்கு தான் இணைய சொன்னாங்க எல்லாரையுமே இல்ல 10 மணி. வேறு யார் இளையவில் இணைஞ்சிருக்கணும்? அவர் அதை சொன்னார், பாப்போம் ட்ரை பண்றேன். வணக்கம். டாக்டர் குரல் இது ஆதரணிக்கா. ஆதரணிக்கா அன்றைக்கு வீட்லயோ? சரி, நல்லது, நல்ல விஷயம். ரஜினி மாமியும் இருக்கிறாவா? இல்ல என்ன? வணக்கம் மோனண்ணா. நாங்க வணக்கம். ஓ, வஜிதா அவரிடம் இருக்கிறார்கள். என்ன சொன்னீங்க? நாங்க இளையவரா தெரியலையோன்னு கேட்கிறேன். இளையோர் தான். இளையோர் என்றால் இளம் மனது படைத்தவர்கள். ஆமா, அதுதான் கேட்கிறேன். நீங்க அதை சொல்லுவீங்க. இளம் மனது படைத்தவர்கள். நாங்கள் என்றும் இளையோர்கள் தான். ஆனா எஸ்டிடி இல்ல நீங்க. ஆமா இல்லையா? நீ எஸ்டிடி வந்து இளையோர் திறமை சென்றது. இப்போ வருவா அக்கா வருவா. இப்ப யாரு? நம்மள செல்வி அக்கா வருவா. இப்ப சொல்லிட்டு இல்ல, திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஒத்துழைப்பு வழங்குறவர்களை நாங்கள் தொந்தரப்படுத்த கூடாதுதான். ஆனா இருந்தாலும் இப்ப வீட்டுல அதுங்க இதங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல. தனியா அவங்க கொஞ்சம் அவிசுவம் இல்ல, கொஞ்சம் நாட்டுல இருந்து வந்ததுல இருந்து கொஞ்சம் ஆளுக்கு அது கேட்டிருந்தேன் அன்றைக்கும். நான் போகும் விடுமுறை செல்றேன்னு சொன்னபோது சொன்னேன், ஒரு 2 வருஷம் இருந்துட்டு வாங்க. இப்ப இங்கே வந்து இப்ப நான் உங்களையும் தான் கேட்கிறேன், என்னையும் தான் கேட்கிறேன். இப்ப இங்க இருந்து இப்ப என்ன கிழிக்கிறோம்? நாங்க போக டிக்கெட் புக் பண்ணிட்டோம். போக எல்லாம் மூடியாச்சு. இப்ப எங்கட பக்கம் எல்லாம் இப்ப போற பக்கம் மூடியாச்சு. அங்கால பக்கம் அது இப்ப அந்த துபாய், கட்டார், குவைத்தெல்லாம் மூடிட்டாங்க. அது நேற்று இன்றைக்கு அது திறந்துருவாங்க. நான் விடுமுறைக்கு போறது சொல்ல வருது. இப்ப ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அடுத்த வருஷம் வரைக்கும், அடுத்த 2027 ஜூன் வரைக்கும் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது எனக்கு. குடும்ப பிரச்சனை இல்லை. குடும்ப பிரச்சனை குருவியும் தான் குரங்கும் தான் செய்யுது. இதுக்கு நாங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. என் சூழலில் உள்ள ஒரு சிக்கல்கள் இருக்குது. அதுகளுக்கு எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்றை எந்திரப்பு வேலை செய்யணும். மற்றபடி அப்படி ஒரு நிலையில இருக்கிறேன், உழைக்கிறேன் தான் என்று சொல்லி சொன்னால், இப்ப இங்க வந்து நீங்கள் டென்மார்க்ல ஒரு 3500 யூரோ உழைக்கிறீங்க மாசம் என்றால், இலங்கையில் வாழ்விடத்துக்கு அங்கே ஒரு 1 லட்சம் ரூபாய் மாசம் உழைக்கிறதுக்கான வரம்படியை அங்கு தேடிக்கொண்டால் போதும். ஆமா, அழகா வாழலாம். என்ன எங்களோட பிள்ளைகள் எங்களை நம்பி இருக்கிறாங்களா, அல்லது நாங்க சோறு போராட்டி அவங்களுக்கு பட்டினியா இறந்துருவாங்களா, பாதுகாப்பு இல்லையா, என்னது? நான் பொதுவா கேட்கிறேன். நான் ஒரு தடவை என்று உங்களை என்ன பிரிச்சு பார்க்கல. நீதி போக முடியுமோ? எந்த வருஷம் கரணிக்கா போக முடியும்? இலங்கையில போய் 2 வருஷம் இருக்கு இயலுமோ? இல்ல, அவங்களோட கல்வி இருக்குது. ஆனால் இப்ப நீதி என்ன 3 வருஷம் யூனியை முடிச்சுட்டு அவை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமுக்கு இலங்கையில போய் 2 வேலை செய்யலாம். ஒரு அமெரிக்கன் செக்யூரிட்டி கம்பெனி ஒன்றுக்கு எங்களுடைய எஃப்எம் அறிவிப்பாளர் பரணின்னு சொல்லி, அவர் சூரியன் எஃப்எம்ல இருந்தவர். அவருக்கு ஒரு சிறப்பு குழந்தையும் இருக்கிறாங்க. அவர் வீட்டில் இருந்தான் வேலை செய்வார். மாதம் ஒரு 2 தரம் போகணும் வெளியில் அவங்களோட ஆபீஸுக்கு. அப்ப மகனுடைய நிலைமையை பொருட்படுத்தி அவர் மனைவி இங்க லண்டன்ல பிறந்தவர், அவர் அங்கு பிறந்து வந்தவர். அப்ப கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, இப்படி இதே வேலையை நான் இலங்கையிலிருந்து கேரி பண்ணலாமா என்று சொல்லி. அப்ப அவர் சில நிபந்தனைகளோட ஓமன் இருக்கிறார்கள். பிரிட்டிஷ் பவுண்டுல கொழும்புல இருந்து வேலை செய்தார். அவ ஒரு நாங்கள்லாம் தேடி கொள்றதல்ல.
இது நீங்க வந்து ட்ரைனிங் ஸ்கீம் ஒன்றை போட்டு 2 வருஷம் இலங்கையில இருந்து செய்தால் என்ன பிள்ளை? ஓ அதே போல ஏனி தரணிக்காயும் போயிடாது இலங்கைக்கு. தரணிக்காய் கோவம் வர்றதுக்கு அதெல்லாம் அங்க இன்னொரு கோயில்கள் இருக்கோம்மா. எல்லாம் எங்கள் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்ரீனும் இல்ல அவசியம் இல்லாமல் நாங்க பலர் என்ன சொல்றாங்கன்னா பிள்ளைகள் இருக்கிறாங்க, இன்னும் எங்களோட இருக்கிறாங்க. 16 வயசு வந்த ஐரோப்பிய விதிகளின்படி அவங்க தனியாக விரும்பினால் வீட்டு இருக்கலாம், வாடகை தந்துட்டு. இல்லையென்றா வெளியில போயிருக்கலாம். ஒரு உதவியும் உள்ள வேலை இல்லை என்றால் 21 வயசு வரைக்கும் அரசாங்கம் பராமரிப்பு செலவு கொடுக்கும் அவர்களுக்கு, ஒரு அறையும் கொடுக்கும். அதனாலதான் நான் சொன்னேன், இங்க வந்தால் குளிர், வருத்தம், துன்பம், பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் கொஞ்சம் பணம் சேமிக்கலாம். அரச கொடுப்பனவில் இருக்கிறவர்களுக்கு அதுல பலவங்கள்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் லாபம். இங்க 1 மாசத்துக்கு மேல 30 நாளுக்கு மேல வெளியில நிக்க முடியும். அவர் திருப்பி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி காசு போகலாம், காசு நிப்பாட்டி வந்ததுக்கு பிறகு திருப்பி தொடங்கலாம். முன்பு இதே திருடித்தனமா எல்லாம் நம்ம செய்திருக்கலாம். நாங்கள் இல்ல எல்லா சமூகம் செய்திருக்கிறது, இலங்கையர்களும் செய்திருக்கிறாங்க. இலங்கை இந்தியாவில போய் இருந்து கொண்டு ஏன்னா அங்க பேங்குக்கு காசு வேணும். இங்க அப்படி 2 கிழமைக்கு ஒருக்கா அந்த சலுகை வழங்கும் நிறுவனத்துக்கு ஜாப் சென்டர்ன்னு சொல்லுவாங்க, பென்ஷன் அண்ட் ஒர்க் அண்ட் பென்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட், அங்க போய் அவங்கள சந்தித்து அவங்க 10 நிமிஷம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு விடுவாங்க. அது என்ன திருட்டு செய்தபடியோ கணக்கு வருது. வெளிநாட்டில இருந்தோடனே இங்க காசு அதெல்லாம் இப்ப இந்த குளிர் அதுக்கு ஏற்ற மாதிரி தப்பலாம். சில பேர் புத்திசாலித்தனமா குளிர்காலத்து வின்டர், யூரோப் வின்டருக்கு இலங்கையில நின்றுட்டு அப்புறம் மார்ச் மாதம் முடிய வருவாங்க, 4 மாசம் அங்க நின்றுட்டு. சிந்திப்போம். அடர்ந்து இலங்கை பொலிட்டிக்ஸ் ஆட்களுக்கு நான் ஒரு புது விதி வச்சிருக்கேன். 1000 ஏந்தி போராடு. இனி நீங்க உயிரோட என்ன வச்சு 70 வயசு தாண்டிதான் 2 கதைக்கு வாயம் மூட பண்ணி சும்மா இந்த கட்டுறதை விட அங்க போய் இன்னொரு இயக்கத்தை தொடங்க, குட்டிக்காத 10 பேரை பிடிக்காத 10 பேரை சுட்டு கொள்ளுங்க, நீங்களும் சாகுங்க. உங்களுக்கும் நாங்க மாவீரர் பட்டம் தந்து வருஷம் உங்களுக்கு ஒரு மிளகு ஏத்துல வந்துட்டு பயங்கர கோபம் வருமா உங்களுக்கு. அதனால வேற வழி இல்லை தானே. சரி, இனி நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். இவ்வளவு போர் அடிக்கிற விஷயம் பார்த்துக்கணும். என்ன தனிக்கு அது தூக்கமா இருக்குது. நேற்று இரவு செகண்ட் ஷோவா? இலங்கையில அப்படித்தான் சொல்லுவாரு. பள்ளிக்கூடத்துல தெரியுது நேற்று செகண்ட் ஷோ போனீங்களா? செகண்ட் ஷோன்னா என்ன தெரியுமா? நீதி நிற்கும் தரணிக்காக்கும் இல்ல யாராவது ஒரு பெரிய ஒரு விளங்கப்படுத்துங்க. என்ன மோனா? இரவு 10 மணிக்கு போற படம். வணக்கம். அதான் நினைச்சு நான் சினிமாவோட சம்பந்தப்பட்டது. இரவு 10 மணிக்கு நடக்கும் படம். அந்த படத்துக்கு தான் சொல்லுவாரு செகண்ட் ஷோக்கு போட்டுவார். மன்னிப்போட அதுதான் உண்மை. இது கெஸ் பண்ணிருக்கீங்க ஓரளவுக்கு. என்னன்னா இங்கேயும் படங்கள் போடுறேன்னா லேட்டா தானே போட வேணும். ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோ தான் ஆகலே, அதனாலதான் கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஆனா இலங்கையில இப்போ செகண்ட் ஷோ இருக்கா? ஆமாம் இருக்கா? ஆமாம் ஆமாம். பட்டாரன்னு சொல்றீங்க, போயிருக்கு. இல்ல நான் இந்த முறை போயில, கடந்த முறை போயிருந்தேன் ஒரு தடவை. 10 மணி ஷோக்கு போயிட்டு வந்தேன். அப்ப அவங்க அதுக்குதான் வேலைக்கு போறீங்க? சாட்டர்டே சண்டேல நிக்கல போவேன். சரி, ரணிக்காக்கு என்ன ஆச்சு? ஏன் கண்ணு ஒரு ஆள் டிக்கெட் வந்து அப்ப கடந்த வருஷம் 400 ரூபா ஒரு டிக்கெட் 400 ரூபா. அது பின்னால இருக்கிறதுக்கா கேலரி? இல்ல அது பொதுவாக முன்னாலே இருந்தானே பின்னாலே இருந்தானே அந்த பின்னு அந்த இப்ப அந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு ஒரு இடத்துல அந்த தியேட்டர் மேலு கட்டி இருக்கிறார்கள் தானே, ஃபுட் சிட்டியோட. அதுதான் அப்படித்தான். மேலுக்கு 400 ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட்.
அது கொஞ்சம் உல்லாசமான தியேட்டர் நினைக்கிறேன். ஏர் இல்ல கண்டிஷன் இல்ல மாமா இல்ல அந்த ஆமா ஏர் கண்டிஷன் அந்த ராஜா தியேட்டர் அதுல இருக்கிறதும் பரவாயில்ல. 400 ரூபா தான் ஏர் கண்டிஷன் தான். நீ ஃபுட் சிட்டி ஏதாவது ஃபோர்ட் சிட்டிக்குள்ள போய் பாத்துருக்கீங்க? அந்த அந்த பெரிய சினிமா அதுலயும் போய் பார்த்தது. ஆனா அதுலயும் டிக்கெட் அவ்வளவு விலை இல்ல நினைக்கிறேன். நாங்க 900 அப்படிதான் கட்டினேன். அது 900 900 3 தானே. இல்ல 900 1000 டிக்கெட். 450 ஒரு ஆளுக்கு. இல்ல 900 இல்ல அது 900 இல்ல 900 rupees. அது முதல் நாள் ஷோவுக்கு இப்ப உடனே படம் நடக்கும் பொழுது நாங்கள் முதல் ஷோ கூட்டி பார்க்கும் வருவார்கள். பொழுதுக்கு 1000 1500 ரூபாயும் கட்டி எடுத்த டிக்கெட் இருக்கிறது தான். அது போய் ஷோக்கு பாக்குறாங்க. ஆமா அது சும்மா நோமெல்லா 400 ரூபா தான். 400 இப்ப என்னன்னு தெரியாது. நானே போன வருஷம் 400 ரூபா கட்டி பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. இங்கேயும் புதுப்படம் வந்தா நீ அண்ணாவும் ஓடிடுவாங்க முதலாவது ஷோக்கு, வெள்ளிக்கிழமை ஷோ. தரணிக்கா படம் பார்க்க இல்லையா இங்க தியேட்டர்ல? சினிமால பாட்டு நான் சில கொஞ்சம் ஆங்கில படங்களும் ஒன்று தமிழ் படமும் பாட்டு. தமிழ் படம் குறை பாப்ப. யாரோட போவீங்க ஆங்கில படம் பார்க்க? சில வேளை ஃப்ரெண்ட்ஸோட அல்லாட்டி என்னுடைய தங்கச்சியோட. 2 பேரும் போவீங்க தனியா? அம்மா இருப்பா ஷாப்பிங் சென்டர்ல. நாங்க ஏன் அவருக்கு விரதமா? இல்ல அவருக்கு லைக் விலங்காரு. சோ அம்மா கேட்கல நம்புறேன். அம்மாக்கு விளங்காதா? சரி சரி. ஓகே ஓகே ஓகே. அப்ப இப்ப இந்த முறை தரணிக்கா இலங்கை போறீங்க. அப்ப இந்த முறை படம் பாருங்க அங்க. என்ன தரணிகா தாயத்தில் எல்லாம் முன்னர் ஆங்கில படம் பார்க்க போவார்கள். ஆண்கள் இருந்தாலும் பெண்களும் போவார்கள். கூடுதலா ஆண்கள் போவார்கள். ஆனா பாச தெரியாது. கைதட்டும் போது கைதட்டுறது, சிரிக்கும் பொழுது சிரிச்சு போட்டு வருவார்கள். அப்படி பார்த்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். உண்மை. அது அப்படி சொல்லித்தான் நான் ஒரு எங்க பழைய பக்கத்துல இருக்கிற ரியோ தியேட்டர், ரியோவா அல்லது முத்தவெளிக்கு முன்னால முனியப்பர் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு ரியோ தியேட்டர். அப்ப போக எனக்கு ஒன்றுமே விளங்க இல்ல. அப்ப வகுப்புல இவங்க எல்லாம் சிரிச்சு காய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு தெரியல விளங்கல. அப்ப அவர் ஒருத்தர் சொன்னான், என்ன எங்களுக்கு என்ன விளங்கிய அப்ப என்னன்னு கேட்க அப்ப சொன்னாங்கல்ல, அது ஒரு ஃபேஷன் எல்லாரும் சிரிப்போம். இங்கிலீஷ் படத்துக்கு வெளியில வரைக்குல ஒரு கெத்தா வரலாம். நான் அண்டியோட விட்டேன், என்ன பாக்குறது இல்லை. ஒரு படம் தான் இங்கிலீஷ் படத்துக்கு போய் விளங்க அடிவுல எனக்கு ஆசை கொடுத்து பார்ப்பேன். எனக்கும் ஃப்ரீடம் இருந்தது வீட்டுல. பள்ளிக்கூடம் முடிஞ்சு ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இல்லையால் படம் பார்க்கலாம் வேண்டாம். பார்க்க போக முன்னவும் சொல்லலாம், பார்த்ததுக்கு அடுத்த நாளும் சொல்லலாம். உண்மையிலேயே சொல்றேன், அப்படி தந்தபடியா நான் களவு செய்யறது இல்ல. அப்ப பிறகு அக்கா சொல்லுவீங்க என்ன நடக்க, நான் போறேன், எனக்கு ஒன்றும் விளங்குது இல்லை, ஒன்றுமே விளங்கு இல்லைன்னு சொல்ல அவையும் சிரிக்கணும். அப்படி ஒரு பகுதி இருக்கு. அதான் தரணிக்கா அம்மா ஷாப்பிங் ஹால் இருக்கு. அதுவரவர்கள் எங்கள் வீட்டில் எங்க கணவரும் கூடுதலாக ஆங்கில படம் முந்தி பாக்குறதாக சொன்னார். அப்ப நான் கேட்டேன். அப்ப என்ன ஒரு நாள் கேட்கும் பொழுது கேட்ட பொழுதுதான் சொன்னேன், கூடுதலாக புருசிலின்ற படம் தானே அது வரைக்குள்ள கனதனம் பாக்குறவையா. அதனால நடக்கும் அடிக்கிறதுக்கு சுகத்துக்கு கொண்டு சண்டைதானே, ஆக்ஷன் தானே. ஆமா ஆமா, அதுக்கு சொல்லுவேன் ஜேம்ஸ் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். ஆமா, பவர் ரேஞ்சர்ஸ் பிறகு வந்தது. நான் போனேன்னா அந்த வீட்டை கூட்டிட்டு போறல படம், அந்த ஓதுற பள்ளிக்கு அனுப்புவாங்க ஞாயிறு, சனி ஞாயிறுல. அந்த டைம்ல கூட்டாளி மரெல்லாம் சேர்ந்து உருவான தூக்கி மரத்தூக்கில ஒளிச்சு வச்சுட்டு மெட்னிக்கு போறேன். மெட்னி ஷோன்னு சொல்லி பின்னர் 10 மணிக்கு பகல் 10 மணிக்கு அதுல போய் அதுவும் பெல்கனிக்கு மேல நின்று படம் பாக்குறது. ஏன்னா உள்ளுக்கு இருந்தாலும் கண்டுருவாங்கன்னு சொல்லி மேல் தட்டு ஆகும் மேல பெல்கனில
அதுல போய் நின்று பாக்குற ஒரு தரம் எங்களோட அந்த மௌலை சொல்லியிருக்காரு, உங்களோட தங்கச்சி போதுற வழிக்கு வாரது இல்லை, என்ன காரணம் சோமிலியான்னு கேட்டிருக்காரு எங்களோட நானாட்ட. அப்புறம் இவரு பார்த்திருக்காரு, அறிஞ்சிட்டாரு நான் படத்துக்கு போறேன்னு சொல்லி. தியேட்டருக்கு வந்து கையில பிடிச்சி நல்லா தமிழ் படமா இங்கிலீஷ் படம்? தமிழ் படம் நான் பாக்குறேன், இங்கிலீஷ் படத்துக்கு எல்லாம் மேல படத்துக்கே போறது கஷ்டம், அதுல இங்கிலீஷ் படம் வேற. அவ கூட்டாளி மாதிரிலாம் சேர்ந்துட்டு அவரு வந்து பின்னுக்கு இப்படி திரும்பி நின்று அப்படி சைக்கிள கொண்டு வந்து அந்த இந்த இதுக்கு இந்த கிளசரியா கொத்து தெரியுமா மோனா? ஆடு சாப்பிடும் கிளசரியான்னு சொல்றேன். அந்த கொத்து டக்குன்னு முறிக்கலாம், மரத்துல இருக்கும் இல்லாத வேலி மரத்துல, அதால அடி நல்லா அடி ஊச நல்லா. பூவரச மரம் வளர்க்கறதே முறிச்சு அடிக்கிறது அடின்னா நல்லா அடி வச்சா அடி. என்னன்னா நான் பொய் சொல்லிட்டு போனது, ஓதுற பள்ளிக்கு போகாம போனது. அப்ப வாப்பா சொன்னாரு போறேன்னு சொன்னா கேளு கூட்டிட்டு போறேன், ஏன்னா அதுக்கு இப்படி போய் சொன்னேன், அது சொன்ன காரணம். ஒளிஞ்சிட்டு அப்ப எத்தனை பேரை ஏமாத்திருக்கிறீங்க, மௌலவி ஏமாத்திருக்கிறாய், வீட்டு ஏமாத்திருக்கிறாய், பிள்ளை எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிருக்கீங்க, அதுக்குதான் அடி, போனதுக்கு அடி இல்ல, ஏமாத்திட்டு. உண்மைதான். அதெல்லாம் வர கேளாது. வணக்கம். யோகா முடிஞ்சது. மன்னிப்புடன் நான் இப்பதான் கொஞ்ச நேரம் முன்ன எழுப்பினான். எனக்கு வீட்டுல எங்கட வீட்டுல எனக்கு மன்னிப்பு என்ற வார்த்தையை தடை செய்திருக்காங்க, ராவி மானியும் சேர்ந்து. நான் அடிக்கடி சொல்றேன், நீங்களும் சொல்லக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா? பழைய விடக்கூடாது, அவ்வளவு.